இன்னைக்கு நீயா நானால என்ன பேச போகிறோம் அப்படின்னா டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ். சிக்கல் எங்கே வருதுன்னா திருமணத்திற்கு பிறகும் அவர் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் ஆகவே இருக்கு. இப்படி இருந்தால் நியாயமான ஒன்று இருக்கும்ல, என்னது? எவ்வளவு என்னடா நீ? அப்பா வந்து எல்லாமே வாங்கி கொடுத்துருவாரு சார். சின்ன பொருள் தான் தேவைப்படும், அதை கூட போய் வாங்கிக்க முடியாது. அந்த டைமில் வந்து எங்கள் அப்பா வந்தால் வாங்கி கொடுத்துருப்பாரு அப்படின்ற மாதிரி. எப்பா ஏன் வேதனை என்னோட போட்டோம் போயா போ. அதிகமாக விலை கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படி இப்படி எதனா சொல்லுவாங்க. நீங்களே வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறது. அடி பாவி, என்னடி எப்படி புடுறா? எதிர்க்க இருக்க கடை தான் சொல்கிறேன் சார். நம்ம கீழே போய் வாங்கணும் சார். அதுவா கிடைக்கும். ஆமா அதுவா கிளிக்குது. கேட்டு வாங்கிட்டு இருந்தா கிடைக்கும். அப்பா நான் ஃபோன் பண்ணா வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு. பிள்ளைங்களை வளர்த்தா இப்படித்தான் வளர்க்கணும். இப்போ உங்களுக்கு எதுக்கெல்லாம் உங்கள் பொண்ணு ஃபோன் பண்ணுவாங்க? இப்போ முட்டை வாங்கணும், அதெல்லாம் பண்ணி கொடுத்துருவேன். பால். ஆமாம் சார். என்னம்மா கலாச்சாரம் இது? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காலையில் வந்து காஃபி போட்டு கொடுத்து எழுப்பி விடுவார் அவங்க பொண்ணை. ரொம்ப கொடுத்து வச்சோப்பா. ஒரு பால் பாக்கெட் வாங்குறது கூட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறது, கடைக்கு போய் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறதுலாம் இந்த விஷயம் கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு. கடைக்கு போய் நீயே வாங்கிக்கோ, நீயே பண்ணிக்கோ. எங்கேந்திரா புடிச்சத? இது டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் இல்ல, லேசி பிரின்சஸ். இவங்களோட மாரடிக்கிறது பெரிய வேலையாவல போச்சு எனக்கு. ஆனா தந்தையின் கடனில் பெரும் கடன் என்ன தெரியுமா? பிள்ளைக்கு வாழ பழகி சொல்லி கொடுக்கறதுதான். ஓஹோ, அப்படியா? என்ன சொல்றா? அப்பாவும் பண்ணி நம்மள நல்லா பாத்துக்கிட்டாங்க, அதே மாதிரி வீட்டுக்காரும் பாத்துப்பாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? இவங்க எல்லாம் பண்றதை பார்த்துக்கிட்டே இருப்பீங்களா? ஒரு தக்காளி சட்னி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் ஃபேஸில் மட்டும் ஒரு ரியாக்ஷன் இருந்தது. ஒரு தக்காளி சட்னி இருந்தால் நல்லா இருக்குமே. என்னம்மா ஆச்சுன்னா, அப்புறம் சாப்பிடும் போது போய் நீங்கள் வேலை வாங்குற நீ சோறு துண்ணோடாம எந்த சமாரி வந்துச்சுன்னு தெரியல. அப்பான்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க சார். உன் இடத்துல எங்கள் அப்பா இருந்தால் என்ன இப்படி வேலை வச்சுக்க வாங்கி இந்த டைமில் என்ன வச்சிருக்க மாட்டார். சாப்பிட உட்காந்தாச்சு, ஏதோ இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே இல்லாம தோசை வைடி. கல் இருக்கு, மாவு இல்ல. கஞ்சியாச்சு ஊத்திரி வெண்ணமாவல. அங்கே இருந்திருந்தா அப்பா இந்த மாதிரிலாம் கேட்டிருக்க மாட்டாரு. இதை நான் எதிர்பார்த்ததான். எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். அப்பாட்ட கொடுங்க. இப்ப சாப்பிட உட்காடுறீங்க, அப்ப ஒரு சட்னி அரைச்சு கூட அப்படின்னு கேட்டிருக்கீங்களா இல்லையா? கேட்டிருக்கேன். இருக்கிறத சாப்பிடு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அவர் சொல்றாரு எங்க அம்மா வரதா இப்படி செய்வாங்களா? அப்ப எப்படி இருக்கும்? போனா அம்மா கிட்ட தான் கேட்கணும்னு சொல்லியிருப்பேன். அடுத்து ஜென்மோன்னு ஒன்று இருந்தா மாவள நான் உனக்கு பொண்டாட்டியா பிறந்து உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். ஆனா அதுக்காக ஒன்றும் தயக்கம்லாம் காட்டுறது இல்ல. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா நீ. அது எங்க அப்பா வந்து அப்படி செய்வார், எங்க அப்பா வந்து அப்படி செய்வார். அது ஏன் அப்பா இழுத்துக்கிறீங்கன்னு கேட்குறேன். சார் அப்படியே வளர்த்துட்டாங்க. அது வளர்த்துட்டாங்கன்னா எப்படி? கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஆனாலும் நீ போயிட்டு என்னை பத்தியே பேசிட்டு உங்க அப்பா வளர்த்தாரா? நான் போயிட்டு ஒரு பூ வாங்கிக்கோமான்னா 3 கடையில கேட்டு 4வது கடையில தான் வாங்குறாங்க. என்னன்னா அப்பா இந்த மாதிரி 4 கடையில கேட்டு சொல்லியிருக்காரு. ஐயோ எப்படி வளர்த்திருக்காங்க. பொருள் வாங்கினாலும் 4-5 கடை ஏறி பார்த்து வாங்குறதுல தப்பு கிடையாது. ஒன்றும் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. இது ஒரு நல்ல வளர்ப்பு. அதையே நீங்க மாத்த ட்ரை பண்றீங்க. என்ன எனக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனோம் சார். இப்படி பண்ணா நான் எப்படி இருக்கணும்? அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா எல்லாருமே நான்வெஜ் சாப்பிட்டுருக்காங்க சார். இப்போ வந்து சாப்பிட்றது நிறுத்திட்டாங்க. முட்டை மட்டும் தான் சாப்பிடுவேன் சார். விஷயத்தை சொல்லுவேன். அந்த எக்கை சமைச்சு கொடுனா எங்க அப்பா அம்மா எக்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. செஞ்சு கொடுக்கறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்றாங்க. லைஃப்பை தோல்ச்சிட்டியாடா. அப்பாவுடைய கொள்கைகள் எல்லாம் ஏன் உங்க கணவர் ஏத்துக்கணும்? எனக்கு அது புரியல. அப்பா பண்றது எல்லாமே கரெக்டா தான் இருக்கும். சும்மா பண்ணலாம், பார்த்து நல்லா இருந்துக்க. சாப்பிடுங்க, ஆனா வீட்ல வேண்டாம். இந்த வீடு அவரோட வீடும் தானே. ஆமாங்க சார். அடிக்கடி ஞாபகப்படுத்துறேன். ஆனா நான் அந்த உணவு சுதந்திரத்தை வந்து யாருக்கிட்டும் பறிக்க கூடாதுன்ற கொள்கையில இருப்பேன் சார். என்ன பண்ண இதுவும் அப்பா தானே சொல்லி கொடுத்துருக்காரு. அது உங்க வீடு மட்டும் இல்ல, உங்க 2 பேருடைய வீடு இல்ல. அது கரெக்ட் தாங்க சார். தெரிஞ்சிக்க புரிஞ்சிக்க, கரெக்டா இருந்தா புரட்டா வரட்டா. எங்க மாமா பாத்தீங்கன்னா இப்போ ஊர்ல இருக்காங்க. கள்ளக்குறிச்சில இருந்து சென்னைக்கு வராங்க. அம்மா அப்பா அவங்களுக்குள்ள பேசிப்பாங்க. இதை ஏன் அவன் நம்ம கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க? ஏதோ பிரச்சனையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. நீ ஒரு வாரமா பேசிட்டு இருக்கீங்கல்ல, ஒரு வாரமா வீட்டுக்கு வராமலா இருக்காரு அவரு. அப்படிலாம் இல்ல சார், சொல்லக்கூடாதுன்னுலாம் இல்ல சார். சொன்னாலும் அதுல பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது சார் அவருக்கு. பள்ளி கட்டினா பஞ்சாங்கத்தை பார்க்கலாம், அவ்வளவு கட்டினா என்னத்தை பாக்குறது? இப்போ ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன் சார். அப்பா வராருல, உங்க அப்பா கூட போயிடு. அப்போ எல்லாமே எங்க அப்பா பண்ணுமா, அப்ப நான் எல்லாமே எங்க அப்பாட்ட தானே சார் கேட்கணும். பீச்சுக்கு போகணும்னா அது இன்னைக்கு நடக்காது சார். நான் 1 வாரமா கேட்கணும் சார். அறிவே இல்லடா உனக்கு. இத பாரு, டூயட் கேட் பாடி அவளை சமாதானப்படுத்து. இதுவே அப்பா கிட்ட சொன்னா உடனே கூட்டு போவாங்க. அதே மாதிரி உங்க வீட்டுக்காரால கூட்டு போக முடியாது. தம்பி ஒடியான் படைக்க அஞ்சா. எப்பயுமே நான் மாமா சொல்றதை நானும் கேட்டு நடந்துக்கிறேன். இது வரைக்கும் அவங்க சொல்றதை நான் கேட்கறேன். பொய் சொல்றாங்க, பொய் பேசக்கூடாது. ஏன்னா நாங்க பேசுறதுல எனக்கு ஷேர் பண்ணலாம்ல. மன்னிச்சிடு. அப்புறம் ஒன்றும் சொல்கிறோமா, நீ டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸாக இருந்துட்டு போய்க்க. புருஷ மரியாதை பொண்டாட்டி கையில் இருக்கு.
நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட அவங்க அப்பாட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் சார் அந்த முடிவு எடுக்கிறாங்க. நான் சொல்கிறத வந்து ஒரு ரெண்டாம் பட்சமாக தான் பார்க்குறாங்க. நான் என்ன லூசா, நீ என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு? அப்பா கிட்ட கேட்டு அப்பாவோட டிசிஷன் கேட்பேன். பட் அவங்க சொல்ற மாதிரி நான் அப்பாவோட டிசிஷன் பக்கம் தான் நான் போவேன். ஒரே வார்த்தை நான் அப்பாவோட டிசிஷன் பக்கம் தான் நான் போவேன். நான் அது நீங்கள் சொன்ன ஃப்ளோவில் எப்படி இருந்துச்சுன்னா கேட்பேன், பட் அவர் என்ன சொல்கிறாரோ அதான் செய்வேன்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமாம் சார். அப்போ நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. அப்புறம் இவரை கேட்குறீங்க? அது கேட்கறதே இல்லையே. எங்க அப்பா எனக்கு எல்லா விதத்துலயுமே எனக்கு அன்பு கொடுக்குறாங்க, எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. அப்படின்றப்ப நான் அவங்க பேச்சு தானே கேட்க முடியும். சார் இதெல்லாம் தண்ணி தெளிச்சு விட்ட கேஸ் சார். நான் வந்து அது அவங்க மேலே பாசம் இல்லாமையோ இல்லை அவங்கள தனியாக இல்லாமையோ விடல சார். அப்பா வந்து நிறையா வாங்கி கொடுப்பாங்க, நிறையா பண்ணுவாங்க. பிரியாணினா இந்த கடைக்கு தான் கூட்டு போவாங்க, பிரியாணி சாப்பிடணும்னா இங்கே தான் கூட்டு போவாங்க, நீங்கள் இங்கே கூட்டு போறீங்க. ஏர் ஓட்டுற இளிச்ச பையனா இருந்தா மாடு மச்சான்னு கூப்பிடுமா? என்ன நல்ல இடத்துக்கு கூட்டிட்டு போனா நான் ஏன் சொல்ல போறேன்? என்ன புறப்படாது? நல்ல இடமா காஸ்ட்லியான இடமா? நான் காஸ்ட்லியான இடம். காஸ்ட்லியான இடத்துக்கு அவர் ஏன் கூட்டு போகல? சிக்கனமா இருக்கணும். ஏன் சிக்கனமா அவர் இருக்கிறாரு? குடும்பத்துக்காக. சொத்து வேணுமா வேணாமா உங்க பிள்ளைகளுக்கு? கண்டிப்பா வேணும். அப்ப சின்ன ஹோட்டலுக்கு போகணுமா பெரிய ஹோட்டலுக்கு போகணுமா? ஹோட்டலுக்கே போக வேண்டாம். அப்போ உங்க அப்பா சரியா உங்க வீட்டுக்காரர் சரியா? எங்க அப்பா கூட செல்லம் கொடுத்தது தப்பு தான். சரியா வளர்க்கல, என்ன சரியா வளர்க்கல. நீங்க எல்லாம் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் இல்ல, அல்ல அப்பாவை தலையில அரைச்சு வேலை வாங்கியிருக்கீங்க. சரி பீச்சுக்கு போகலாம் அப்படிங்கிறது கிளம்புனா உடனே அவங்க அப்பாவுக்கு ஃபோன் அடிச்சிடும். அப்பா நாங்கள் பீச்சுக்கு போகிறோம், நீங்கள் வரீங்களா? குறுக்கு இந்த கௌசிக் வந்தா எனக்கு வந்து எங்கள் அப்பாவை பார்க்காம இருக்கவே முடியாது சார். எங்கள் அப்பா தான் எனக்கு ரொம்ப எல்லாமே. எங்கள் அப்பா தான். அட டேய், எதா இருந்தாலும் காட்டுறதுக்கு நேரம் காலம் இல்லையாடா? எடுபட்ட முள்ள மாதிரி முடிச்சு. நான் பீச்சுக்கு போனா பொண்ணு கூட போன எங்க மாப்பிள்ளோட தான் வாங்கி போவேன். அது இன்னும் தொந்தரவு சார். ஐயோ, காதலவான கண்டிட்டு ஓடுற பஸ்ல குதிச்சு வீல்ல சொல்லி செத்தே போயிட்டான். பொண்டாட்டியை ஓரமா உட்கார வச்சுட்டு மாமனாரோட வாக்கிங் போற கொடுமை எல்லாம் பெரும் கொடுமை. எல்லா இடத்துக்கும் ஒன்னா போகணும்னு ஆசைப்பட்டா எப்படியா முடியும்? ஆனா நல்லா இருக்கேங்க அவர் சொல்லல. ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி பண்ணும்போது நல்லா இருக்கு. ஆமா, ஓயாம மாமனாரோட வாக்கிங் போறதெல்லாம் கஷ்டம் தான். சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் நான், டக்குனு சீரியஸ் ஆயிருப்பேன் நான். சார் இன்னொன்னு சொல்லட்டுமா? எங்க ஹனிமூனுக்கே மாமனார் மாமியார் கூட தான் வந்தாங்க. நானே உன் கூட தாமா இருந்து பேசணும்னு ஆசைப்படுறேன். ஹஸ்பண்ட் பாரை ஏத்திட்டே போறேன். நான் இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கு. என்னோட இந்த பேட்டியை மெகா சீரியல்ல டெலிகாஸ்ட் பண்ணுங்க. மாமனார் மாமியார் அதான் சொன்னாங்க, என் பையன் சின்ன பையன், அவங்களும் போயிட்டு வாங்க. நீ குழந்தையா? இது சும்மா. ஸோ இந்த சேர் இப்போ எதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னா, ஆட் லிட்டில் பிரின்சஸ்னுடைய இந்த ஆட்டிடியூடை நீங்கள் விட்டுறணும் அப்படின்னு நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட்டை வைக்கலாம் இந்த சேரில் வச்சு. தம்பி வாங்க பாண்டிச்சேரிக்காரர். வீட்டில் வந்து ஒரு பாத்ரூமில் ஒரு லைட்டு போயிருக்கோம். உடனே அவங்க ஃபோன் பண்ணி, அப்பா அந்த லைட்டு போட்டு 6 மாதம் தான்ப்பா ஆகுது, அதுக்குள்ளேயே போயிடுச்சுப்பா. எதையுமே மனசுல வச்சுக்க மாட்டியா? பர்சனல் எதுவுமே இல்லையா? என்ன பண்ண சொல்ற? வரையில ஒரு பல்பு வாங்கிட்டு வா, இவ்வளோ தானே. இதுக்கு ஏன் பாண்டிச்சேரியில் ப்ளூ சட்டை போட்ட ஒருத்தருக்கு ஃபோனை போட்டு பல்பு வெடிச்சிருச்சுப்பா? நான் அப்படிதான் பண்ணுவேன். இது பண்ணாலும் எங்கள் அப்பா கரெக்டாக தான் சார் பண்ணுவார். ஒரு பல்பு வாங்க இவனுக்கு தெரியாதா? நான் நினைக்கிற மாதிரி இருக்கு. நீ எப்படா சரியா வருவ? சரியா வருவாடா? அப்பாட்ட பேசுனா, அப்பா நல்லா இருக்கீங்களா, அப்பா என்ன செய்றீங்க, சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, அம்மாவோட பேசுனீங்களா, மாத்திரை போட்டீங்களா? ஊருக்குமே இது அன்வான்டா என்ன ஆயிடுதுன்னா, எல்லாத்துக்குமே நம்மளோட டெசிஷன் அவங்களுக்கு தேவைப்படுதோ அப்படின்னு நம்மள அவர் இன்னும் சின்ன பசங்களாவே பார்த்துருக்காரு. கரெக்டா பேசுறான்டா அவன். ஆனா இப்ப கிடைக்க மாமனார் கிடைக்க கொடுத்து வைக்கிறேங்க. மனுஷன் சிரிச்ச மேனிக்கு எவ்வளவு சந்தோஷமா.